அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸோட டெஸ்ட் 2 தமிழ் டிஸ்கஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் 141st ஓகேவா, 141வது கேள்வி. பொருள் அறிந்து பொறுத்துக. அது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி தான். ஸோ இதில் வந்து தடக்கர் அப்படின்னு கொடுத்து தடக்கரி அப்படின்னு அர்த்தம். தடக்கரி ஓகேவா, தடக்கரி. ஸோ தடக்கரின்னா என்னது? பெரிய யானை. தடக்கரினா பெரிய யானை. எண்கு அப்படின்னா கரடின்னு அர்த்தம். எண்கு கரடி. வல் உகிர். உகிர்னா உகிர் அப்படின்னா நகம்னு அர்த்தம். வல் அப்படின்னா நல்ல வன்மையான கூர்மையான அப்படின்னு அர்த்தம். தரிசனம்னா காட்சி ஓகேவா, தரிசனம்னா காட்சி. அப்போ 141வது கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஏ. 142 சொல்லுக்கேற்ற பொருள் அறிக ஓகேவா. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை அப்படின்னா திண்மைன்னு அர்த்தம், அது கரெக்ட். வலிமைனா திண்மை ஓகேவா. அப்புறம் நான் அப்படின்றது வில்லில் இருந்து போகக்கூடிய நானை வந்து குறிக்குது ஓகேவா. இந்த மூசுலி நாக்கு பார்த்தோம்னாக்கா அந்த வில்லில் இருக்கக்கூடிய நான், அந்த யாழ்ன்னு சொல்லுவாங்கல்ல, யாழ் இசைக்கருவி, அதில் இருக்கிற இந்த கம்பி மாதிரி இருக்கும்ல கயிறு, அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை குறிப்பது என்னது? இந்த நான் ரெண்டு சொல்லி என்ன சரியா. தன்னை குறிப்பது ரெண்டு சொல்லி. அப்புறம் கான். கான் அப்படின்னாக்கா காடு அப்படின்னு அர்த்தம். கான் அப்படின்னா காடு. ஸோ பார் அப்படின்னா கான், மூணு சொல்லி என்ன. துணி அப்படின்னா ஆடை ஓகேவா. துணினா ஆடை. 142க்கு ஏ ஆன்சர். 143 வல்லை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? ஸோ வல்லை எனும் இன்னிசை பாடல் பெண்களால் பாடக்கூடியது. பெண்கள் பாடுவது வல்லை எனும் இன்னிசை பாடல் சரியா. 143க்கு பாம்பே ஆன்சர். 144 மலை எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க. மலை எனும் பொருள் தரும் சொல். பொறுப்பு, வெறுப்பு, அசலம், கோடு, வரை, இந்த மாதிரி பல சொற்கள் இருக்குது இந்த மலைக்கு சரியா. இதில் வேங்கடம் அப்படி என்பது மலை என்பது பொறுப்பெயர், பொதுப்பெயர் ஓகேவா. வேங்கடம் என்பது ஒரு மலையோட பேர் தான் வேங்கடம் சரியா. இதெல்லாம் கிடையாது, மறை வேதம் இது கிடையாது. இதில் கிரினா மலை தான், குன்றம்னா மலை, ஆனால் மறை வந்து அது கிடையாது இல்லை சரியா. 144க்கு ஏ ஆன்சர். 145 பொம்பல். பொம்மல்னா சோறுன்னு அர்த்தம். 145க்கு பொம்மல்னா சோறு. 146 பொருந்தா இணையை கண்டறி. இதில் கூலம் அப்படின்னா தானியம் தான், ஆனால் என்ன கூலம் பார்த்தீங்கன்னா சின்ன லா வரும். இந்த லா வந்தால் தான் தானியம் அப்படின்னு அர்த்தம் சரியா. இந்த லா பார்த்தீங்கன்னா குப்பை கூலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் வந்து அதை போடுவோம். 146க்கு பொருந்தா இணை அது கூலம் ஓகேவா. சின்னலா தான் தானியம்னு வரும் ஓகேவா. கோலம்னா அழகு, குழவினா குழந்தை, கூரைனா புடவை, எல்லாமே கரெக்ட். 146க்கு பி, அதான் தப்பு. கரணத்தேர் என்பது டேஷ் என பிரியும். கரணத்தேர், கரணத்து கூட்டல் ஏர், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கரணத்து கூட்டல் ஏர். அடுத்து குறுகினான், சரியான பிரித்து எழுதுக. குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன். குறுகு கூட்டல் இன் கூட்டல் அன், குறுகினான் ஓகே. 148க்கு சி ஆன்சர். 149 ஓகே. 149 இது வந்து சீரா புராணத்தில் வரக்கூடிய ஒரு வாக்கியம் தான். இதுக்கு சீர்புரித்து எழுதுதல் அந்த டாபிக்ல வரும். மாதிரத்துறை கேசரி நிகர்முகம் மதுதம். 149க்கு டெல்லி ஆன்சர். 150 கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 150க்கு ஏ ஆன்சர். 151 வீடுதோறும்
வீடுதோர் அறிந்தும் வீடுதோர் இறந்தும் வீடுதோர் இறந்தும் ஓகேவா வீடுதோறும் கூட்டல் இறந்தும் அது வீடுதோறும் இறத்தல் இறத்தல்னா இந்த பிச்சை எடுத்தல்வாங்களா வீடுதோறும் இறந்தும் 152 சிற்றோடை சிறுமை கூட்டல் ஒடை 152க்கு பாம்பே 153 அற்குற்ற குழற்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் உள்ள அல் என்பதன் எதிர் சொல்லை கண்டறி அற்குற்ற ஓகேவா அல் அல்னா என்னது இவங்க வந்து எதிர் சொல்லுன்னு கேட்குறாங்க ஓகேவா எதிர் சொல்ல இன்ட்டு போட்டுக்குங்க அல் அப்படின்னா என்னது இரவுன்னு அர்த்தமா அல்லும் பகலும் சொல்லுவாங்களா அல்லும் பகலும் அயராது உழைத்தல் அப்படின்வாங்களா இரவும் பகலும் அப்போ அல்லுனா இரவு சமமான வார்த்தை அருந்தொரு பொருள் அப்போ அதுக்கு எதிர் சொல் என்னது பகல் கரெக்டா அப்போ அல்லுக்கான எதிர் சொல் என்ன பகல் 153க்கு டெல்லி ஆன்சர் அடுத்து 154 கேண்மை இச்சொல்லின் எதிர் சொல் யாது கேண்மை கேண்மை அப்படின்னா நட்புன்னு அர்த்தம் ஓகேவா கேண்மைனா என்னது நட்பு அருஞ்சொற் பொருள் என்ன நட்பு நட்புக்கு எதிர் சொல் என்னது பகை 154க்கு பாம்பே ஆன்சர் 155 பொருந்தாததை கண்டறி தான் கூட்டலின் தன்னின் நீ கூட்டலின் உன்னின் யாழ் கூட்டலின் எண்ணின் நாம் கூட்டல் இன் நம்மின் வரும் நா கூட்டலின் நம்மின் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனா இங்க தப்பா இருக்கு ஸோ டெல்லிக்கு ஆன்சர் 155 டெல்லி 156 நீண்ட வால் நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்து இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர் சொல் என்னன்னு நிமிர்ந்துன்னு என்னது நிமிர்ந்து நிற்கிறது ஓகேவா அதுக்கு எதிர் சொல் என்னது குனிந்துன்னு அர்த்தம் ஓகேவா நிமிர்ந்துக்கு எதிர் சொல் என்னது குனிந்து 156க்கு பாம்பே அடுத்து 157 ஒப்புரவு எதிர் சொல் தருக ஒப்புரவுன்னு ஹெல்ப் பண்றது உதவி செய்தலா ஒப்புரவுன்னு உதவுதல் அது எதிர் சொல் என்னது உதவாமை 157க்கு பாம்பே அப்புறம் 158 மிசை என்பதற்கான எதிர் சொல் மிசைனா என்னது மேல மேல் அப்படின்னு அர்த்தமா மிசை அருந்த ஒரு பொருள் மேல் அதுக்கு ஆப்போசிட் என்னது எதிர் சொல் கீழ் 158க்கு பாம்பே 159 சந்தி பிழைகளற்ற தொடரை கண்டறிக நம்ம போன தமிழ் டிஸ்கஷன்ல ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சந்தி பிழைகளற்ற தொடர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கணும் ஒரு புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கணும் ஆனால் வரல ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தப்பு ஓகேவா ஸோ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டான ஆன்சர் என்னது டி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை ஓகேவா கணிசமான மாற்றங்களை அதாவது நம்ம பார்த்தோமா ஐன்ற ஒரு விகுதி நம்மளுக்கு இங்கே வருது அப்படின்னாக்கா அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நம்மளுக்கு இச்சு வரும் அதாவது புள்ளி வச்ச எழுத்து நம்மளுக்கு வரும் ஓகேவா ஸோ மாற்றங்களைன்னு வரும்போது ஐ கூட்டல் நம்மளுக்கு இச்சு இந்த இடத்துல வந்துடுது ஓகேவா புள்ளி வச்ச எழுத்து வந்துடுது நம்ம போன கிளாஸில் அதை பற்றி நம்ம நல்லா டீட்டெயிலாக நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் ஓகேவா அதுக்கடுத்து இங்கே பாருங்க கொண்டு வரப்போகிறது இது பார்த்தோமா குசுருத்து புரு குசுருத்து புரு வந்துச்சுன்னா நம்மளுக்கு புள்ளி வச்ச எழுத்து வரும் அப்படின்னு பார்த்தோமா ஓகேவா மேலே இதெல்லாம் நம்மளுக்கு வரல ஓகேவா அது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளி வச்ச எழுத்து வந்திருக்கணும் வரல ஓகேவா இங்கே வந்திருக்கணும் வரல அப்போ ஆன்சர் என்னது டெல்லி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது
160 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. அவன் கவிஞன் அல்ல. அவன் கவிஞன் அல்ல. அவன் கவிஞன் அன்று. இந்த அன்று அல்லனா யாருக்கு வரணும்? உயர்திணைக்கு வராது. ஓகேவா? அது அக்ரிணைக்கு தான் நம்மளுக்கு அது வரும். அவன் கவிஞன் அல்லன், இதுதான் கரெக்ட். ஒருமை பன்மையில அல்லன் என்பது என்னது? ஒருமையில வந்துருமா? ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா கரெக்டான ஆன்சர் என்னது? சி ஆன்சர். 160க்கு சி. அப்புறம் 161 நீர் நீவீர் நீங்கள் ஆகிய பெயர் ஆகியன டேஷ் பெயர்கள். நீர் நீவீர் நீங்கள் ஆகியன டேஷ் பெயர்கள். இதில் பார்த்தோம்னாக்கா நீர் நீங்கள்லாம் யாரை பற்றி பேசுது? முன்னாடி இருக்கிற ஒருத்தவங்களை பற்றி பேசக்கூடியது, அடுத்தவங்களை பற்றி முன்னாடி இருக்கிறவங்களை பற்றி பேசுறது. அதான் முதன்மை, சாரி முன்னிலை அப்படின்னு சொல்லுவோமா? இதில் நீர் அப்படின்னால என்ன மீனிங்னா, நீர்னா 2-3 பேர். நீர் நீங்கள், நீங்கள் எல்லாருமே. ஓகேவா? நீர் நீவீர் நீங்கள் இது எல்லாமே பன்மை. ஓகேவா? 161க்கு சி ஆன்சர். 162 சிங்கம் கீழ்கண்டவற்றுள் மரபு சொற்கள் இல்லாதது எது? தப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அங்கே தப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சரி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு இது பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை மட்டும் பார்த்துடலாம். சிங்கம் சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும் அல்லது கர்ஜிக்கும், ரெண்டுமே வந்துருமா? சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். சரியா? அடுத்து பூனை. இந்த உச்சிடும்ன்ற பேர்லாம் கிடையாது. சரியா? பூனை என்ன பண்ணோம்னாக்கா சீருமா. பூனை சீரும் மற்றும் பூனை கீழும். பூனை கீழும் ரெண்டு இருக்கு, சீரும் கீழும். சீரும் கீழும். ஓகேவா? அடுத்து புறா. புறா வந்து குணுகும் அப்படின்வாங்க. குணுகும். ஓகேவா? நீங்கள் புறா வீட்டிலலாம் வளர்த்தீங்கன்னா தெரியும், மாதிரி சவுண்டு குத்துனே இருக்கும். சரியா? அது வயசானவங்க முணங்குறான் ஒரு சவுண்டு வரும் பார்த்தோமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ புறா வந்து குணுரும் இல்லை, சும்மா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். சரியா? குணுகும். குணுகும். வண்டு முரலும். கரெக்டு. சிங்கம் புறா வண்டு கரெக்டு. எது தப்பு? 2 மட்டும்தான் தப்பு. அப்போ ஆன்சர் என்னது? 1, 3 மற்றும் 4 சரி. 162க்கு சி ஆன்சர். 163 பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓர் மாவட்டம், ஓர் இதெல்லாம் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி. சரியா? இதில் சிம்பிளாக 2 விஷயம் மட்டும்தான். உயிரெழுத்து வந்தால் என்ன வரணும், மெய்யெழுத்து வந்தால் என்ன வரணும், அவ்வளவுதான். உயிரெழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஓர் அப்படின்னு வந்துடணும். மெய்யெழுத்து வந்தால் அது மெயினாக உயிர்மை எழுத்து. ஓகேவா? உயிர்மை எழுத்து வந்துச்சுனாக்கா ஒரு அப்படின்ற ஒரு வேர்டு வந்துடணும். சரியா? அப்ப ஆன்சர் என்ன? இங்க மாவட்டத்தில் மான்றதுனது உயிர்மையா? அப்போ ஒரு மாவட்டத்தில் ஆன்றனது உயிர் எழுத்தா? ஓர் அமைச்சர் அவருடைய மகளோடு, இதுக்கப்புறம் இல்லை, அவருடைய மகளோடு சுற்றுலா மேற்கொண்டார். அப்ப ஆன்சர் என்னது? பாம்பே. 163க்கு பாம்பே. 164 மீனாட்சி அங்கையர்கண்ணி. இதுல வந்து படிச்ச மனப்பாடம் தான் பண்ணணும். சரியா? இதுல விசாலாட்சி மட்டும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். விசாலம் அப்படின்னது நல்ல பெருசு, நீளம் அப்படின்னு அர்த்தம். விசாலாட்சி நீல நெடுங்கண்ணி. ஓகேவா? விசாலாட்சி நீல நெடுங்கண்ணி. மதுரவசனி. மதுரவசனின்றது மதுரம் அப்படின்னா
இனிமையானதுன்னு அர்த்தம். மதுர மொழி எதுன்னு சொல்லுவாங்கல்ல, இனிமையானது. மதுர ரசனை அது தேன்மொழி பாவை. ஓகேவா? கட்கநேந்தரி, கட்கநேந்தரினா வால் அப்படின்னு அர்த்தம். வால் நெடுங்கண்ணி. சரியா? அப்போ 164க்கு என்ன ஆன்சரு? 1 4 2 3. 1 4 2 1 4 2 3. ஓகேவா? 164க்கு பி ஆன்சர். 165 சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை. சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை. ஸோ ஆகாய தாமரைனா என்னது? ஆகாயத்தில் என்ன தாமரை இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. கரெக்டா? அதாவது இல்லாத ஒன்று. சரியா? ஆகாய தாமரைனா ஒன்று, ஆகாயத்தில் தாமரை இருக்கவே இருக்காதா? அப்போ இல்லாத ஒன்று. ஆகாய தாமரைனா அது இல்லாத ஒன்று. சரியா? 165க்கு டெல்லி ஆன்சர். 166 ஜேர்னலிசம். இதெல்லாம் ரீசெண்டாக வந்துட்டு நிறைய பாப்புலர் ஆகிற டேர்ம்ஸ் இது. ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் அப்படின்னு அர்த்தம். ஜேர்னலிசம்னா இதழியல். நீங்கள் எங்கே தப்பு பண்ணுவீங்கன்னா ஊடகம்னு போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஊடகம்னா மீடியா அப்படின்னு அர்த்தம். மீடியா. ஓகேவா? சோசியல் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்களா, பொது ஊடகம் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ மீடியான்றது என்னது? சரி, ஊடகம்னா என்னது? மீடியா. ஓகேவா? 166க்கு டெல்லி ஆன்சர். 167 மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். ஓகேவா? அதாவது விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இந்த மெய்நிகர் அப்படின்னு என்னது? விர்ச்சுவல் உதவியாளர்னா அசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். இப்போ நம்ம ஃபோனில் வந்து ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ண சொல்கிறோம்ல, அது. ஸோ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நாம் கேட்பதை ப்ரௌசரில் தேடும். ப்ரௌசர்னா என்னது? அதான் இங்கே கொஸ்டின் கேட்குறாங்க. இத்தொடரில் ப்ரௌசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி. ப்ரௌசர்னா என்னது? உலாவின்னு அர்த்தம். ஓகேவா? ப்ரௌசர்னா உலாவி. சுட்டி அப்படின்னா மவுஸ்ன்னு அர்த்தம். நம்ம மவுஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் என்னது? சுட்டி. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம எதாவது சுட்டி காட்டுறோமா. அப்புறம் இணையம். இணையம்னா இன்டர்நெட். வலையொலி அப்படின்னாக்கா பாட்காஸ்ட். வலைதளம்னா அது வேற. வலைதளம்னா வெப்சைட்டு. ஓகேவா? சொல்லலாம், படித்து வச்சுங்க. 167க்கு சி ஆன்சர். 168 மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சாமாவுன்னு சொல்லுவாங்கள்ல, சட்டமன்ற உறுப்பினர். இதான் எம்எல்ஏ. நாடாளுமன்ற உறுப்பினர்னா யாரு? எம்பி. பாராளுமன்ற உறுப்பினர்னாலும் எம்பி. மக்களவை உறுப்பினர்னா லோக்சபா மெம்பர், லோக்சபை எம்பி. ஓகேவா? 168க்கு டெல்லி ஆன்சர். 169 லெவல் கிராசிங். இதெல்லாம் இப்போ இந்த டேர்ம்லாம் நியூஸ் பேப்பரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி வந்துன்னு இருக்கும். லெவல் கிராசிங்கில் செய்த பயணிகள் வாகனம் ரயில்வேயால் தூக்கி எறியப்பட்டது, ரயில்வேயில் அடித்து கொல்லப்பட்டனர் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. சரி, விபத்து நேர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ லெவல் கிராசிங்னா என்னென்னா, இரும்பு பாதையை கடக்கும்போது நம்மளுக்கு இது போட்டு வைக்கிறாங்கல்ல, கேட்டு போடுறாங்கல்ல, அந்த கேட்டுக்கு பேர் தானே அது லெவல் கிராசிங். சரியா? இரும்பு பாதையை கடக்கும் இடம். 169க்கு சி ஆன்சர். 170 ஒலிப்பு முறைமை அறிந்து சரியான பொருள் எழுதுக. ஊன் 3 சொல்லி இன்னும் வந்துச்சுன்னா அது ஊன்னா உணவு, இந்த ஊன்னா இறைச்சி. 170க்கு ஏ ஆன்சர். 171 ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. கரி கரி நம்மளுக்கு தெரியும். இந்த ரீ வந்துச்சுன்னா யானை, இது வந்தா காய்கறி. 171க்கு டெல்லி. 172 ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது.
ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருவதுனது ஓரெழுத்து ஒரு மொழி. இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். யார் சொன்னது, எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது, அதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஸோ 172க்கு ஏ. 173 கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கைனானது ஒழுக்கம். கைனா ஒழுக்கம். கீழ் வருவனவற்றுள் காலவாகு பெயரை கண்டறி. காலவாகு பெயர் டைம். ஓகேவா? டிசம்பர் பூத்தது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. டிசம்பர் பூ பூத்தது. ஸோ டிசம்பர்ன்ற ஒரு பூ பூத்துச்சின்னு சொல்றாங்க, அந்த மந்த்து. ஓகே, டிசம்பர் எதை குறிக்குது? ஒரு மந்த்தை குறிக்குதா? அப்புறம் இந்தியா வென்றதுன்றது எதை குறிக்குது? இந்தியான்றது ஒரு இடத்தை குறிக்குதா? இது இடவாகு பெயர். டிசம்பர்ல பூ பூத்துதுன்னா காலவாகு பெயர். வெள்ளை அடித்தான்னா பண்பாகு பெயர். ஓகேவா? பொங்கல் உண்டான் அப்படின்னாக்கா தொழிலாகு பெயர். அதாவது பொங்குதல், அதான் பொங்கல். ஓகேவா? பொங்குதல், பொங்குதல், அதான் பொங்கல் உண்டான் தொழிலாகு பெயர். ஸோ ஆகு பெயர்னால என்னது? ஆகி வருவது அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதெல்லாம். நெக்ஸ்ட் 175 குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகு பெயர்? குழல் கேட்டு. குழல் என்னது? புல்லாங்குழலாக இருக்கலாம், ஒரு இசைக்கருவி. ஸோ குழல் கேட்டு மகிழ்ந்தான்னா அது ஒரு கருவி ஆகு பெயர். 175க்கு பாம்பே ஆன்சர். அப்புறம் 176 ஆகு பெயர்களை பொறுத்துக. 176 என்னது? ஆகு பெயர்களை பொறுத்துக. ஓகேவா? கருவி ஆகு பெயர். வானொலி கேட்டு மகிழ்ந்தான். இப்பதானே பார்த்தோம். அது ஒரு ஆப்ஜெக்ட் தானே, பொருள் தானே வானொலின்றது, அது ஒரு கருவி தானே. அது அப்புறம் காரியவாகு பெயர். திருக்குறள் கற்கிறேன், அது ஒரு செயல் தானே. காரியவாகு பெயர் செயல், ஒரு காரியத்தை குறிக்குதா? அடுத்தது கருத்தாக பெயர். கம்பரை படித்தேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இது கம்ப ராமாயணத்தை படிச்சுட்டு நான் கம்பரை படித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன மீனிங்னா, கம்பருடைய கருத்துக்களை அவங்க படிச்சுட்டாங்களாம். ஓகேவா? ஸோ கம்பரை படித்தேன். கருத்தாக பெயர். ஓமையாக பெயர். காலை வந்தான். காலை என்பது ஒரு அக்ரிணை. காலை வந்தது அதான் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன பண்ண, காலை வந்தான். அதாவது காலை போன்ற ஒரு உருவம் கொண்ட ஒரு காலை போன்ற ஒரு ஆண், ஒரு பையன் ஒருத்தன் வரான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்னது? 176க்கு ஏ ஆன்சர். 176க்கு ஏ. 177 வா எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கூறு. வா எனும் வேர்ச்சொல். அவங்களே சொல்லிட்டாங்க, வானா வேர்ச்சொல். இதோட வினையச்சம். வினைனானது செயல். ஓகேவா? செயல் என்னது? வந்து சென்றான். ஓகேவா? வந்து நின்றான். அப்போ வந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அந்த இடத்துல? அது ஒரு வினையச்சம். வந்தான் அப்படின்னா வினை முற்று. ஓகேவா? அது வினை முற்று. வருதல்னா தொழில் பெயர். வந்த அப்படின்னா பெயரச்சம். ஓகேவா? வந்த பையன், வந்த மாணவன், வந்த சிறுவன், அது ஒரு பெயரச்சம். அப்போ வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் என்னது? வந்து. 177க்கு பாம்பே ஆன்சர். அப்புறம் 178 கீழ்காணும் அடிக்கோடிட்ட சொற்களுள் முதல் நிலை திரிந்த தொழில் பெயரை காண்க. முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர். ஸோ இதில் பார்த்தோம்னா அறிவறிந்த மக்கட்பேரு. ஓகேவா? பேருனா பெருசாக எதுவுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த திரிந்த அப்படின்னாக்கா ஆக்சுவலா பெறுதல் அப்படின்னா என்னது? இதான் தொழில் பெயர். பெறுதல் அப்படின்னா தொழில் பெயர். இதில் என்ன ஆகும்னா, அந்த விகுதி காணாம போய் அந்த வினை மட்டும் இருக்கும், பெரு அப்படின்னு இருக்கும். விகுதி காணாமல் போய் பெரு அந்த வினை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? முதல் நிலை தொழில் பெயர். ஓகேவா? இப்போ என்ன இருக்குன்னா, அந்த பெரு அதில்
இந்த பெரு என்பது நெடிலா பேரு அப்படின்னு மாறிச்சுன்னா முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர். இந்த பெரு என்பது என்னது? முதல் நிலை தொழில் பெயர். அப்போ பெறுதல் வந்து தொழில் பெயர். அந்த பெறுதல்ல தள்ளு அந்த விகுதி போயிட்டு வினை மட்டும் இருந்துச்சுன்னா, பெரு மட்டும் இருந்துச்சுன்னா முதல் நிலை தொழில் பெயர். அந்த பெரு குறில் வந்து நெடிலா மாறுச்சு அப்படின்னா பேரு அப்படின்னு மாறுச்சுன்னா முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். அதாவது பெரு வந்து பேரும் திரியுது. ஓகே, திரியுதுன்னா மாறுது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இங்க மக்கட் பெரும் தான் இருக்கணும். அதாவது மக்கட் பெரு, நிறைய மக்களை பெறுதல் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த பெரு இங்க என்னவா மாறி இருக்கு? பேருன்னு மாறி இருக்கு. அப்போ இது என்னது? அறிவறிந்த மக்கட் பேரு, முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். இங்க இந்த இடத்துல மக்கட் பெரு இருந்துச்சுன்னா அது முதல் நிலை தொழில் பெயர். ஓகேவா? ஸோ 178க்கு ஏ ஆன்சர். ஓகேவா? 179 அருளோடும், இங்க பாருங்க அடுத்தது, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு குறள். ஓகேவா? இதுல என்ன கேட்கறாங்கன்னா வாரா, அதோட இலக்கண குறிப்பு கேட்கறாங்க. வாரா. ஓகேவா? வாரானா என்னன்னா இங்க என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க. வாராத. ஓகேவா? வாராத, இந்த வாரா அப்படின்றது என்னன்னா ஒரு நெகட்டிவ் தான். ஓகேவா? ஒரு எதிர்மறையான ஒரு சொல் தான். ஓகேவா? இது ஒரு வாராத அப்படின்றது எதிர்மறை சொல்லுதான். ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த தான்ற ஒரு அந்த வேர்டு இருக்குல்ல, கடைசி வேர்டு இருக்குல்ல, அது கெட்டு போய், அதாவது ஈறு அப்படின்னாலே என்னது? ஈருனா கடைசின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஈருனா அது கடைசியில இருக்கிற அந்த தா கெட்டு போகி எதிர்மறையா இருக்கிற பெயரச்சம் தான் அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். இந்த வாராதன்றது இப்ப என்னவா மாறுது? வாரா அப்படின்னு மாறுது. இந்த வாரானா என்னது? நெகட்டிவ் தானே, எதிர்மறை தானே. ஓகேவா? அதனால அதுக்கு பேர் என்னது? ஈரில் இருக்கிற தா கெட்டு போய் பெயரச்சம் உருவாகிறதுக்கு பேர் என்னது? வாரா. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். 179க்கு டெல்லி ஆன்சர். 180 கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம்? இதுல கண்ணன் நோயின்றி, ஓகேவா, நோயின்றி வாழ்ந்தான், இது வந்து ஒரு வினையை தான் குறிக்கிறது. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து ஒரு வினையச்சம் தான். வினையச்சம் கரெக்ட். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா நோயின்றி வாழ்ந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆக்சுவலா என்ன சொல்ல வராங்கன்னா நோய் இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான்? ஆரோக்கியமா இருப்பான். ஓகேவா? அப்போ நோயின்றி அவன் எப்படி வாழ்ந்தானா? ஆரோக்கியமா வாழ்ந்தானா. புரியுதா? அப்போ நோயின்றி ஆரோக்கியத்தை அவங்க எப்படி உணர்த்துறாங்க? நோயின்றின்ற ஒரு குறிப்பால உணர்த்துறாங்க. புரியுதா? நோயின்றின்ற ஒரு குறிப்பால உணர்த்துறாங்க. அதனால அதுக்கு பேர் என்னது? குறிப்பு வினையச்சம். ஓகேவா? குறிப்பு வினையச்சம். இதுல நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த குறிப்பு வினையச்சம் என்பது காலம் காட்டாது, ஆனா பண்பு மட்டும்தான் காட்டும். காலம் காட்டாது, பண்பு மட்டும்தான் காட்டும். ஆனா இந்த தெரிநிலை வினையச்சம் இருக்குல்ல, இது என்னது? காலம் காட்டும், பண்பு காட்டும், ரெண்டுத்தையுமே காட்டும். சரியா? ஸோ 180க்கு சி ஆன்சர். நோயின்றி என்பது ஆரோக்கியத்தை குறிப்பால உணர்த்துறது. புரியுதா? 180க்கு சி ஆன்சர். 181 மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. வாழைக்காய். நம்ம வாழைக்காய்னு வந்து காய் என்பது முதிர்ந்த நிலையில சொல்றது. புரியுதா? வாழைக்காய், வாழைப்பழம்,
இளமை நிலை என்ன சொல்லுவோம்? அதை வாழை கச்சல். வாழை கச்சல். மாம்பிஞ்சு கிடையாது, மாவடு. மாவடு. அவரைக்காய் கிடையாது, அவரை பொட்டு அல்லது அவரை பிஞ்சு. ஆன்சர் என்னது? கத்தரி பிஞ்சு. அதான் ஆன்சர். 189க்கு பாம்பே ஆன்சர். அடுத்து மரபு வழுவை காண்க. வழுனாலே என்னென்ன? தப்பானதுன்னு அர்த்தம். ஓகே, மரபு வழு. மயில் அகவும் கரெக்டா? கோழி கொக்கரிக்கும் கரெக்டு. சேவல் தான் கூவும், கோழி கொக்கரிக்கும். குயில் இங்கே தான் வந்து நம்மளுக்கு செக் வைக்கிறாங்க. ஓகேவா? குயில் கூவும். ஓகேவா? குயில் கூவும். கிளி கீச்சிடும். இது கரெக்டு. அப்போ இதான் உங்களுக்கு தப்பு. 182க்கு பாம்பே ஆன்சர். 183 மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றது. மயில் அகவும் கரெக்டு. போன இதில் இருக்கு பாருங்க, போன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? மயில் அகவும் கரெக்டா? அப்படியே கரெக்டுன்னு போட்டுக்கணும். இந்த பக்கம் வாங்க. காகம் கத்தும். காகம் என்னைக்காச்சும் கத்துதுன்னு சொல்லுவோமா? ஆனால் வீட்டில் சொல்லுவோம் காக்கா கத்துது பாருன்னுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு வழு தான் அது. ஆனால் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணோம்? காகம் என்பது என்னது? கரையும். காகம் என்பது கரையும். கோழி கொக்கரிக்கும். அதான் பார்த்தோமா? கோழி கொக்கரிக்கும். எது கூவும்? சேவல் கூவும், குயிலும் கூவும். சேவல் குயில் கூவும். ஓகேவா? அடுத்தது புறா. புறான்றது குணுகும். அப்போ குழறும்னா என்னதுன்னா கோட்டான் குழறுமா? கோட்டான். கோட்டான் குழறும். ஓகே, அது ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி கொடுக்கும். கோட்டான். சந்திப்பிழையை நீக்குக. உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். இங்க பாருங்க என்னென்ன இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த இக்கு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் ஆ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? புள்ளி வச்செழுத்து வரும். உலக வந்திருக்கா? கரெக்ட். உலக பெரும் புகழை. அதே மாதிரி என்ன பார்த்தோம்? ஐ விகுதி வந்துச்சுன்னா புள்ளி வச்செழுத்து வரும் பார்த்தோமா? உலக புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் ஆகும். 184க்கு ஏ ஆன்சர். நீங்கள் சந்திப்பிழையை பொறுத்த வரைக்கும் நம்ம போன டிஸ்கஷனில் பார்ப்பீங்க. ஓகேவா? நம்ம டிஸ்கஷனில் பார்த்தா அந்த 5 விதிகளை மட்டும் பெரும்பாலும் படிச்சிட்டிங்கன்னா போதும். மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து அந்த 5க்குள்ளே சுற்றி தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிற டிஸ்கஷன் இதில் வந்துட்டு பாருங்கள், அதில் இருக்கும். அதுக்கடுத்தது 184க்கு ஏ ஆன்சர். 185 ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக. ஓகேவா? ஒருமை பன்மை. பறவைகள் கண்டமிட்டு கண்டம் பறக்கின்றன. பறவைகள் என்பது என்னது? பன்மை. பறக்கின்றன அப்படின்றது பன்மை. ஓகேவா? பறக்கின்றது அப்படின்னா ஒருமை. பறக்கின்றார்கள் அப்படின்றது அக்ரிணை உயர்திணைக்கு வரும். பறக்கின்றார்னாலும் வராது. ஓகேவா? அப்போ இந்த 3மே தப்பு. 185க்கு ஏ ஆன்சர். ஓகேவா? அப்புறம் 186 ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மாணவர்கள் வியந்து நிற்கின்றான் வருமானா வராது. ஏன்னா நிற்கிறான்னா ஒரு மாணவன் சொல்லு. மாணவர்கள் வியந்து நிற்கின்றன, இதெல்லாம் வந்து அக்ரிணையில் வர்றது. நிற்கின்றதுன்னா அக்ரிணைக்கு வர்றது. மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர், அதான் ஆன்சர். 186க்கு டெல்லி ஆன்சர். அடுத்து 187 மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. தென்னந்தோப்புன்னு தான் சொல்லுவாங்க. தென்னந்தோட்டம், வயல், காடு அதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோமா? தென்னந்தோப்பு. 187க்கு ஏ. 188 சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா
நம்ம பார்த்தோமா ஐ விகுதி வந்துச்சுன்னா புள்ளி வச்செழுத்து வரும்னு பார்த்தோமா. இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே இலக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இல்லை, உங்களுக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஸோ பண்டை தமிழ் நாகரிகம். அப்போ இந்த இடத்துல ஐ விகுதி வந்ததுனால நம்மளுக்கு புள்ளி வச்செழுத்து போடணுமா. தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம். ஓகேவா. இந்த தனி இனி இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா புள்ளி வச்ச எழுத்து வரும். தனி இனின்னு வந்துச்சுன்னா புள்ளி வச்ச எழுத்து வரும். ஓகேவா. ஸோ தனிப்பெரும் நாகரிகம். 188க்கு பாம்பே. 189 பிழை திருத்தம். வழுவு சொற்களை நீக்குதல். வழுவு சொல்லற்ற தொடர் எது? நீ வந்தேன் தப்பு, கரெக்டா. நான் வந்தேன் அதான் வரணும். நீ வந்தான் தப்பு, அவன் வந்தான் அப்படின்னு தானே வந்திருக்கணும். நீ வந்தாய் இதுதான் கரெக்ட். நீ வந்தால் இது தப்பு. 189க்கு சி ஆன்சர். 190 பிழை திருத்தம். பிறமொழி சொற்களை நீக்குதல். ஓகேவா. தமிழ் சொல் அல்லாத சொல்லு. நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார். இதில் மந்திரி அப்படின்றது வந்து அமைச்சர்னு அமைச்சர். மந்திரி என்றது தமிழ் சொல் கிடையாது, அமைச்சர் வந்திருக்கணும். நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம். நல்ல பாம்பிற்கு நஞ்சு அதிகம் சொல்லுவாங்களா. நஞ்சு தான் தமிழ் சொல். நல்ல பாம்பு விடம்னா தப்பு. வானத்தில் பறவை பறந்துச்சு இது கரெக்ட், நார்மல். வானத்தில் பறவை பறந்தது கரெக்ட். அடுத்து மாலா அலமாரியில் புத்தகத்தை அடுக்கினாள். அப்போ அலமாரி என்பது தமிழ் சொல் கிடையாது. அலமாரிக்கு நிகரான தமிழ் சொல் எதுன்னா அடுக்கம், நெடும் பேழை. அடுக்கம் நெடும் பேழை அப்படின்னு. நெடும் பேழை அதான் நீட்டா நீட்டா இருக்கிற ஒரு பேழை. அப்போ 190க்கு சி ஆன்சர். 191 சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். ஓகேவா. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். பார்த்தோமா ஐ விகுதி இக்கு புள்ளி வச்செழுத்து வருதா. இந்த இடத்துல பாருங்க இக்கு கூட்டல் ஆ வருதா. கா காணானது இக்கு கூட்டல் ஆ. அப்போ ஆ வந்துச்சுன்னா புள்ளி வச்செழுத்து வரும்னு சொன்னோமா. ஐ விகுதி வந்தா புள்ளி வச்செழுத்து வரும். ஒரு எழுத்தை நம்ம பிரிக்கும் போது காவை பிரிச்சான ஒரு இக்கு கூட்டல் ஆ வருதா. காவை பிரிச்சா இக்கு கூட்டல் ஆ வருதா. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு புள்ளி வச்ச எழுத்து வரும். (191) ஏ ஆன்சர். 192 சொல்லின் முதலின் மட்டுமே இடம்பெறும். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவுகார குறுக்கம். ஓகே. குறுக்கம் அப்படின்னா குறுகி ஒலித்தல் அப்படின்னு அர்த்தம். குறுக்கம்னா குறுகி ஒலிக்கிறது. அதோடைய மாத்திரை அளவில் இருந்து குறைவாக குறுகி ஒலிக்கிறது தான் குறுக்கம். ஸோ அவுகார குறுக்கம்னா சொல்லோட முதல்ல வந்து குறுகி ஒலிக்கக்கூடியது அவுகார குறுக்கம். இதில் ஐகார குறுக்கம் அப்படின்னாக்கா மூணுத்துலையுமே வரும். முதல், இடை, கடை மூவிடங்களிலும் வருவது ஐகார குறுக்கம். மகர குறுக்கம் என்பது பார்த்தோம்னாக்கா கடையில் வரும், இறுதியில் வரக்கூடியது. ஆயுத குறுக்கம் என்பது இடையில வரக்கூடியது. சரியா. 192க்கு சி ஆன்சர். 193 இதை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராதல். எவ்வகை தொழில் பெயர்னு பார்த்தோம். முதல் நிலை தொழில் பெயர்னு பார்த்தோமா. அதாவது இந்த கெடுதல் அப்படி என்பது இந்த தல் விகுதி பெறாம கெடு அப்படி வந்துச்சுன்னா முதல் நிலை தொழில் பெயர். இந்த கெடு என்னவா மாறும், கேடுன்னு மாறினா முதல் நிலை திரிந்த தொழில் பெயர். சரியா. இது தொழில் பெயர்,
இது முதல் நிலை தொழில் பெயர், இது முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர். ஓகேவா? அப்போ விகுதி பெறாமல், இந்த தள்ளு விகுதி பெறாமல் வினை பகுதியே கெடுவே தொழில் பெயரா மாறுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? முதல் நிலை தொழில் பெயர். 193க்கு ஏ. நூற்றி 94 குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? ஸோ குற்றியலுகரம் 6 வகைப்படும். அடுத்தது காட்சி அழகு பின்வரும் தொடர்புபடுத்துக. காட்சி அழகு, இந்த காட்சி அழகு எப்படி பிரிச்சிருக்காங்க? காட்சி கூட்டல் ஈ கூட்டல் ஆ. ஓகேவா? இதுல இகர ஈறு அப்படின்றது என்னன்னா, இந்த சி இருக்குல்ல, சி சி, இந்த சின்றது என்னது? இச்சு கூட்டல் இ. கரெக்டா? அந்த இகர ஈருன்றது, ஈருனா கடைசியா இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த கடைசியில நம்மளுக்கு என்ன இருக்கு? இந்த இடத்துல ஈ இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன இருக்கு? ஈ இருக்குது. இதைதான் என்ன சொல்றாங்க? இகர ஈரு அப்படின்னு சொல்றாங்க. இகர ஈரு. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்மளுக்கு இந்த ஏன்றது என்ன மாறுது? ஈயா மாறுது. அடுத்து 195க்கு டெல்லி ஆன்சர். அடுத்து 196 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா, உயிர் கூட்டல் உயிர். இது வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்தாங்க. நம்ம என்ன விஷயத்தை பார்க்கணும்னா, இதில் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேர்டில் லாஸ்ட்டு, செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். சரியா? மலை அப்படின்றது என்னது? மலை. ஓகேவா? இல்லு கூட்டல் ஐ. சரியா? மலைன்றது இல்லு கூட்டல் ஐ. இது என்னது? இது உயிரெழுத்து தானே. ஐ என்பது உயிரெழுத்து தானே. கூட்டல் அருவி ஆன்றது என்னது? உயிரெழுத்து. அப்போ உயிரும் உயிரும் சேருது. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்களேன், இழ் என்பது மெய் தான், அது கரெக்டு. இதுல உயிர் உயிர் கரெக்டு, இழ் என்பது மெய், அது கரெக்டு. ஆனா அன்னையில ஆ என்னது? உயிர் தானே. அப்போ இது தப்பு. கரெக்டா? அடுத்து பாருங்க, தென்னை. ஓகேவா? தென்னை என்பது இதுல இன்னு கூட்டல் ஐ தான் வருது. அப்போ உயிர் என்பது இதுல ஐ இருக்கு. அப்போ இது கரெக்ட். இங்க மரம் பாருங்க, மரம் என்பது என்னது? மெய் தானே. அப்போ இது தப்பு. ஓகேவா? அப்போ ஸ்டேட்மெண்ட் பி சி தப்பு. அடுத்து பாருங்க, தேன் இன்னு இருக்குது. அப்போ இது மெய், கரெக்ட். மழை மான்றது என்னது? மெய் தானே. ஆனால் உயிரும் கொடுத்துருக்காங்களா, இது தப்பு. அப்போ ஸ்டேட்மெண்ட் டி தப்பு. 196க்கு என்ன ஆன்சர்? ஏ ஆன்சர். உயிர் கூட்டல் உயிர்னது மலை கூட்டல் அருவி. அப்புறம் 197 ஆடினான். ஆடினான் ஒரு வினை முற்று. அந்த ஆடினான் வேர் சொல் என்னது? ஆடு. ஓகேவா? ஆடு. ஏன்னா வினை வேர் சொல்லாம என்ன பார்த்தோம்? கட்டளையா இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா? ஆடு தானே கட்டளையா இருக்குது. அடுத்தது சரியான அகர வரிசை எழுதுக. கரம் கக்கா கி கி அதுல கரெக்டா வந்துருது பாருங்க. காக்கா கி கோ கோ. கரம் கானகம் கீற்று கொண்டை கோட்டை. 198க்கு ஏ ஆன்சர். 199 கிரியேட்டர்னா அது படைப்பாளர். ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட்னா கலைஞர். கார்ட்டூன்னா கருத்து படம். கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள். ஆன்சர் என்னது? 2 3 4 1 சி ஆன்சர். கிரியேட்டர்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட்னா கலைஞர், கார்ட்டூன்னா கருத்து படம், கேவ் பெயிண்டிங்ஸ்னா குகை ஓவியங்கள். ஆன்சர் என்னது? சி. அப்புறம் 200 199க்கு சி. ஸோ இதோட நம்மளுக்கு வந்து தமிழ் டிஸ்கஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆல் த பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.